15 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து என்னோட 10 வயசு மூப்பு. ரெண்டு பேரும் சொந்தம்தான். அவங்க மாமா பையன், நான் அத்தை பொண்ணு. என் பேர் வி மஞ்சுளா, பெருங்கடமுனூர், செம்மலர் குழுவில் இருக்கேன். அவங்க இருக்கிறப்ப எப்படின்னா நல்லா தான் இருந்தோம். எந்த கஷ்டமும் இல்லை. நான் வெளியிலலாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அவங்க தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சு வந்து கொடுப்பாங்க. பசங்களை வச்சுட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஏய் அது வேறுகட்ட பேக்குறாங்கல்ல, அந்த பேத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் நேரெலாம் வந்து பக்கெட்டை போட்டான் காலில். இந்த காலில் இங்கே விழுந்து இப்படி கால் 2ஆக போயிட்டு. 2ஆக போனோன்னே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். ரொம்ப ஒரு 2-3 மாதம் வரைக்கும் ஆஸ்பத்திரியிலே இருந்தோம். இருந்து என்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து அதான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு 2-3 மாதம் இருக்கும் இருந்தார். அப்புறம் தீபாவளியோட தான் தூக்கு மாட்டிக்கிட்டார். அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் யார் வீட்லையாச்சும் போய் நிற்பணும், அரிசி தவசு இந்த மாதிரி காசு பணத்தை கேட்பணும்னு நினச்சி என்னன்னோட கேட்க மாட்டேன்ட்டு நான் அந்த அவங்க கொடுப்பாங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ரொம்ப. அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வரவும் மாட்டேன்ட்டாங்க. என் குழந்தை கூட்டாலே அத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் ஒருத்த கூட என்னன்னு கூட செய்யறதுக்கு. அவங்க பெரியப்பா வீட்டில் சோறு போட்டு யானை வளர்க்குனா தான் சோறு போடுவேன் இந்த பிள்ளைய. முள்ளு நறுக்குனா தான் சோறு போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க ரெண்டையும். காணும் இஞ்சி பூண்டெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுமோ அவ்வளோ இது பட்டுட்டேன். எல்லாரையும் பார்த்து திருந்திட்டேன். அவங்களெல்லாம் பார்த்து திருந்த அப்புறம் நம்ம இருக்கணும் நம்ம பிள்ளைக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி தான் அந்த இதுனா இருந்தால் யாரையும் எதுக்குமே எதிர்பார்க்கல இன்ன வரைக்கும். இப்போ என்னன்னு கேட்டால் அப்போல்லாம் அந்த மாதிரி பார்த்தாங்க தான் முன்னோட்டு பின்ன பேசுவாங்க, வேறு மாதிரி சொல்லுவாங்க. விடோங்கிறதுனால வேறு மாதிரி பேசுவாங்க. ஒரு குடும்பத்தை தாங்கிறதுனா சின்ன வேலை கிடையாதுல்ல உங்களுக்கு. எங்கே நான் அது ஒரு பொண்ணு பிள்ளைய வேற விட்டுட்டு போயிட்டாரு. இந்த 2 சின்ன பிள்ளைலாம் இருந்ததா யார் மேலேயும் நான் கோவம்லாம் பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த இது மட்டும் இருந்துச்சு. நம்மளை இந்த சின்ன வயசுல உணவு கொடுத்து கெடுத்துட்டாங்களே இந்த மாதிரி வரும். இந்த பிள்ளையெல்லாம் வச்சு எப்படி நம்ம காவந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க அவளை நேராகவே அழைச்சிட்டு போய் சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நான் போனேன். அப்புறம் சின்ன ஃபாதர் சொன்னாங்க, இந்த மாதிரி குழு இருக்குமா உங்கள் ஊரில் எல்லாம் செய்கிறாங்க, நீங்களும் சேர்ந்துங்க, உங்களுக்கு அதில் நல்ல பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூ வைக்கிற பொட்டு வைக்கிறதெல்லாம் எல்லாம் நாங்கள் செய்து வர்றோங்கம்மா. நாங்கள் வந்து ஒரு விதவின்னு நினச்சி நாங்கள் இருக்கிறதில்ல, எல்லாத்துலேயுமே நாங்கள் கலந்துக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வசந்தி. எனக்கு 3 குழந்தைங்கள். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 22 வருஷம் ஆயிட்டு. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இது நான் கஷ்டப்படுத்தலாம் சொல்லவே முடியாது என்னால். வீட்டுக்காரர் இந்த சின்ன பொண்ணு மாசமாக இருந்தான். பெரிய பொண்ணுக்கு 4 வயசு, பையனுக்கு 2 வயசு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்து ஆளாக்கி வீடு ஆசை கட்டி கல்யாணம் பண்ணி நல்லா படிக்க வச்சு நல்லா கட்டி கொடுத்துட்டேன். ஆனால் அந்த குழுவில் சேர்ந்து தான் நான் நல்லா பயிற்சிக்கெல்லாம் போனால் கூட்டு சாவடி பண்ணணும் நல்லா இருக்கிறேன் இப்போ கொஞ்சம்.
இந்த கலங்கரையில் வந்து கூட எல்லாரும் பேசி எல்லாரையும் பார்க்கவும் ஒரு மாதிரி, எல்லா மக்களையும் பார்க்கவும் ஒரு சந்தோஷம். அது மாதிரி எனக்கு அப்போல்லாம் பேச தெரியாது. நான் இந்த வெளியிலலாம் எங்கேயுமே போனதே இல்லை மேடம். நிஜமுனே சொல்கிறேன், நான் வெளியிலலாம் எங்கேயுமே போனதில்லை. அங்கே போய் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உரண்டுமே போனதே இல்லை. கலங்கரையில் போய்லாம் அப்படின்ட்டு இப்போ நான் அந்த கூட்டு விவசாயம்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்தோம். நாகப்பட்டினம் பாதர் பணம் கொடுத்து அந்த பணத்தை வச்சு தான் விவசாயம் பண்ணணுங்க. அதுலேருந்து நாங்கள் தொடங்கி தான் அந்த விவசாயம் பண்ணி 11 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோங்க. அது அவங்க இஷ்டம். பாதர் வராங்க பாருங்க. அந்த அம்மா வர்றது யாரு? நம்ம குழுவில் இருக்கிறவங்க ஒருத்தர் வராங்க பாருங்க, பின்னால் 5 வாங்குறவங்க நம்ம குழுவில் இருக்கிறவங்க. பிடிச்சிருங்க, காட்சி கொண்டு போயிடும். தை மாதம் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி இல்லாத வர இப்போ கடகோழியில் வந்து மாசு கடைசியில தான் அறுப்பு விடணும்னா நம்ம என்னங்க செய்ய முடியும்? தண்ணி இல்லாத வர விட்டு 2 மாதம் அப்படியே வயல்லே கடந்து காஞ்சி போய் கிடந்தது. மழை பெஞ்சு தான் இது ஆண்டமுத்துல இது துளுத்து, அதுவும் ஏகத்துக்கும் அப்படியே கடல் கரையாட்டம் ஒரே மட்டமாக கிடந்தது. ஆட்டோ டேக்கில் இறந்துட்டாங்க. இது டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. தெருவில் வேலை செஞ்சு கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டம் தான் பட்டான். இப்போ 3 புள்ளையில் இப்போ ஒரு பிள்ளை இறந்துட்டு. இந்த கலங்காரில் சேர்ந்து தான் எங்களுக்கு நல்ல கழிந்து நல்ல வழி காட்டி பாதை மூலமாக நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் அதே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகி இப்போ என்னட்ட வந்து 10 பேர் நிற்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். இப்போ குழந்தை கூட்டெல்லாம் இப்போ வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அது நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அந்த பிள்ளைய நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த 2 பிள்ளையும் படிக்க வைக்கிறதுக்கு என்னால் எவ்வளவு போராடணுமோ போராடினேன். இந்த பிள்ளைய கொண்டு அந்த பாப்பாவேல் காலேஜில் கொண்டு சேர்த்து விட்டுட்டேன். கேப்பா பேச்சு கேட்டு கொண்டு போய் சேர்த்துட்டேன், படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வா வா சும்மா வா. ஆமாம் வா. சும்மா இருக்க குழுவில் சேர்ந்து அப்புறம் பாப்பாவை கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் அவங்களே இந்த கம்ப்யூட்டர் படித்தாலா அதில் வேலை வாங்கி கொடுத்தாங்க. அப்படின்னு பார்ப்போம். கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் பார். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷேப் டூலை பற்றி பார்ப்போம். என் பேர் கீர்த்திகா, எங்கள் ஊர் புதிய கலரு. அப்புறம் மேம் வந்தனால எங்கள் ஊருக்கு வந்தாங்க மேமு. எனக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, படிக்கணும் ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து விருப்பம் இல்லை படிக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க என் அண்ணனை மட்டும்தான் படிக்க வைப்பாங்க தவிர என்னை படிக்க வைக்க மாட்டாங்க. நான் கேட்பேன் அம்மா கிட்ட, ஏன் என்னைய மட்டும் படிக்க வைக்க மாட்டேற அப்படிங்கிறதுக்கு, நீ வந்து வேறு வீட்டுக்கு போகிறதுக்கு நான் ஏன் உன்னை படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்க கேட்பாங்க. அதுக்கு இவன் கேட்பான், என்ன நான் ஏன் உன்னெல்லாம் படிக்க வைக்க முடியாது, ஃபஸ்ட்டு உன்னை வீட்டில் வச்சுருக்கிறதே தப்பு, அப்படி நீ ஏன் படிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க வீட்டில். நான் யார் பேச்சு கேட்காம இங்கே வந்து படிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஜாயிண்ட் ஆவேன், நல்லா சம்பாதிப்பேன், ஒத்த காலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். வந்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு என்னால் முடிஞ்ச 4 பேருக்கு உதவி செய்யணும். அது வந்து எப்படின்னா, அவங்க இனிமேல் திரும்பி வரப்போகிறவர் கிடையாது, போனவர் தான். இதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆம்பளை இல்லாமல் இவ்வளோ தூரம் நான் தத்தி தவறி இவ்வளவு செஞ்சு
அது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன். மற்றபடி எனக்குன்னு தனிப்பட்ட ஆசை அப்போலேருந்தே கிடையாது. ஆனால் கடைசியில் இப்பயும் நான் கடவுள்கிட்ட அதான் வேண்டுறேன், எனக்கு ஏற்பட்ட கதை யாருக்கும் வரக்கூடாது, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது. அதுதான் என்னோட போகட்டும், என்ன மாதிரி யாருக்குமே வேணாம் அப்படிங்கிறது. அவ்வளோ இது பட்டுட்டேன் போகும். வெளியில் போனால் யாராவது ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படிலாம் நினைக்காம. ஆனால் இப்போ மக்கள் முன்னையோட இப்போ நல்லா தான் டெவலப் ஆகியிருக்காங்க. சொல்கிறாங்கன்னு நினைக்காம நம்ம நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும். நம்ம அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, ஆனால் நம்ம நம்பிக்கையாக இருந்தாதுன்னா நம்ம வாழ முடியும். மேலே மேலே உயர்றதுக்கு தான் பார்க்கணும், ஒழிஞ்சு மட்டமாக கீழே போகணும்னு நினைக்கவே கூடாது. ஜவுளி கடை வச்சிருக்கு, வியாபாரம் பார்க்குது, கடை பூ கடைன்னு எல்லாத்துலேயும் அவங்களும் அதான் என்னமோ சொல்லுவாங்களா, நாங்கள் வழி தான் காட்டுறோம், நீங்கள் தான் அதை நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வழி காட்டினாங்க. ஆனால் மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. அதெல்லாம் செய்யும், நல்ல உள்ள அதெல்லாம்.